வணக்கம். இன்றைய பதிவில் பயனில சொல்லாமை அதிகாரத்தின் 2வது குறளை நாம் பார்க்கலாம். மக்களே, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா எதுவும் எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஒரு விஷயம், சில பேர் அதை ஏதோ சொல்கிறாங்க, கவனிக்கிறீங்க இல்லையா? அந்த கவனம் போதும். அது உங்களை எப்படியும் மேம்படுத்தி தான் கொடுக்கும். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பெரும்பாலானவர்கள் கவனித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னெல்லாம் எனக்கு சொல்ல முடியல. லைக் அண்டு ஷேர் அதெல்லாம். ஏன்னா தேவையானவர்கள் தானாகவே அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஷேரும் பண்ணுவாங்க. எந்த விஷயம் யாருக்கு போய் சேரணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். அதனால தான் நான் அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை உங்ககிட்ட வைக்கவே இல்லை. எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டும். அந்த விஷயங்கள் பலருக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ருசி இருக்கும். திருக்குறளை பார்க்கணுங்கிறவங்க தான் பார்ப்பாங்க, வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதை ஒதுக்கி தள்ளிட்டு தான் போவாங்க. அதனால் நம்ம வருத்தப்பட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லுகிற கருத்துக்களை சொல்லுவோம். எடுத்துக்கொள்ளுபவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், செயல்படுபவர்கள் செயல்படுத்தி கொள்ளட்டும், வாழ்வில் மேன்மையை கண்டு கொள்ளட்டும். இதுதான் என்னுடைய கருத்து. சரியா? இப்போ குறளுக்கு நாம் போகலாம். பயனில்ல பல்லார் முன் சொல்லல், நயனில்ல நட்டார்கண் செய்தலின் தீது. பயனில பல்லார் முன் சொல்லல், நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. இங்கேயும் இந்த நயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருகிறது. நயன் என்றால் நட்பு, நண்பர்கள். சரியா? பயனில பல்லார் முன் சொல்லுதல். சென்ற குறளை நம்ம பார்த்தோம். பல பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மை முன்னிறுத்தி மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அங்கே என்ன நடக்குதுங்கிறத கவனித்தாதான் நம்மளுடைய அறிவை நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் உண்மையும் கூட. அப்போது பல பேர் இருக்கக்கூடிய இடத்துல பயனில்லாத சொற்களை நாம் சொல்லுவோமே, ஆனால் நமக்கு என்ன நடக்கும்? நட்பு வட்டத்தில் அவர்களுக்கு நம்ம கெடுதல் செய்கிறோம் இல்லையா, அதை விட நம்ம நண்பர்களிடத்தில் கெடுதல் செய்யறதை விட மோசமான செயல் அப்படின்னு சொல்கிறார். நண்பர்களுக்கு யாராவது தீங்கு செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா நட்பு என்பது மிகச்சிறந்த ஒரு உறவு முறை இல்லையா? அந்த நட்பு வட்டத்துக்குள்ளேயே நம்ம ஒரு தீது செய்வோம், இல்லை அவங்களுக்கு ஒரு தீமையை விளைவிக்க வேண்டும் என்று எண்ணுவோமான கிடையாது. அதை தான் சொல்கிறார். பயனற்ற சொற்களை நீ சொல்லாதே. அப்படி சொன்னீன்னா உன்னுடைய நண்பர்களுக்கு நீ தீங்கு விளைவிக்கிறத விட அது கொடியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம நண்பர்களுக்கு தீங்கு செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்போது பயனற்ற சொற்களை எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலும் நாம் பேசக்கூடாது. இதுதான் இந்த குறளின் பொருளாக நாம் கொள்ள வேண்டும். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.